எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்கூல் லீவுங்கிறதுனால நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோங்க. நேற்று இட்லிக்கு மாவாட்டி வச்சுருந்தேங்க. அதனால் காலையில் இட்லி சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் உடச்சிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். தேங்காய் சட்னி நான் எப்படி அரைப்பேன்னு பார்க்கலாங்க. நிறைய பேர் கேட்கலாம், தேங்காய் சட்னி அரைக்க கூட தெரியாதா, அதுக்கு ஒரு ரெசிபியான்னு சொல்லி கேட்கலாம். பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் எப்படி செய்வேன் அப்படின்னா, தேங்காய், இஞ்சி, 2 சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கூடவே ஒரு கை பொட்டுக்கடலை, உப்பு போட்டு அரைச்சிருவேங்க. இது கெட்டி சட்னியாக அரைச்சி தாளித்தா சூப்பராக இருக்கும் இட்லிக்கு. 2 சின்ன வெங்காயம் போடும்போது அந்த தேங்காய் சட்னியோட டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு எத்தனை டம்ளர் அரிசிக்கு எத்தனை டம்ளர் உளுந்து போடுறதுன்னு சொல்லிட்டு அளவு கமெண்டில் கேட்டிருந்தீங்க. நான் பார்த்திங்கன்னா 6 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் கருப்புளுந்து போடுவேங்க. கருப்புளுந்து நல்லாவே உளுந்து மாவாகும். உளுந்து ஆட்டும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐஸ் வாட்டரோ இல்லை ஐஸ் கட்டியோ போட்டு ஆட்டினோம் அப்படின்னா உளுந்து நல்லா மொது மொதுன்னு வருங்க. உளுந்து நல்லா வந்தாவே இட்லி தோசை சூப்பராக வருங்க. இந்த அளவே கரெக்டாக இருக்கும். 6 டம்ளருக்கு 1 டம்ளர் கருப்பு உளுந்து கரெக்டாக இருக்குங்க. கூடவே கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை உளுந்தாக இருந்தாலுமே 6 டம்ளருக்கு 1 டம்ளர் கரெக்டாகவே இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாய்மொழி இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேச்சு வழக்கு அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஸ்லாங். இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க ஒரு ஸ்லாங் பேசுவாங்க, மதுரையில் இருக்கிறவங்க ஒரு ஸ்லாங் பேசுவாங்க, இதே தூத்துக்குடியில் இருக்கிறவங்க ஒரு ஸ்லாங் பேசுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்லாங் மாறுபடுங்க. அந்த மாதிரி தான் எங்களுடைய பேச்சு வழக்கு. கொங்கு ஸ்லாங்கில் பார்த்திங்கன்னா காய்கறி பொரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காய்கறியை பறிச்சுக்கிட்டு வர்றதை நாங்கள் பொரிச்சுக்கிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லுவோம். அது எங்களுடைய பேச்சு வழக்குங்க. அதை நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக கேட்டிருந்தீங்க. நான் எல்லாத்துக்குமே என்னோடய ரிப்ளைவை கொடுத்துருப்பேன். அதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப கிண்டல் பண்ணுற மாதிரியெல்லாம் ஹார்ஷாக கமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்குற ஒரே ரிப்ளை என்னென்னா, என்னோடய பேச்சு வழக்கு எப்படியோ அப்படி தான் நான் பேச முடியும். யாருக்காகவும் நான் மாற்றி வீடியோக்காகவெல்லாம் மாற்றி பேச முடியாதுங்க. அதே மாதிரி இன்னொரு கமெண்ட் என்ன அப்படின்னா, இது பரங்கிக்காங்க, நீங்கள் பூசணிக்கான்னு சொல்கிறீங்கன்னு போட்டிருந்தீங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு காயை ஒவ்வொரு பேரில் சொல்லுவாங்க. நாங்கள் அது அரசாணிக்காய் இல்லை மஞ்சள் பூசணிக்காய்னு தாங்க சொல்லுவோம். இந்த 2 கமெண்ட் தாங்க ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்தது. இந்த 2க்குமான டவுட்டை இந்த வீடியோவில் நான் உங்கள் எல்லாத்துக்குமே கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.